எடுத்துக்கிறேன் திரு அக்னீஸ்வரன். இப்போ கொள்கையின் அடிப்படையிலான ஒரு நிலைப்பாடு இல்லாததன் காரணமாகத்தான் இப்படி வெவ்வேறு நிலைப்பாடுகளை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படுதா அதிமுகவுக்கு? இந்த 5 வருஷமா திமுக ஆட்சி செஞ்சதில் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தினோம், இதனால் நாட்டு மக்களுக்கு இவ்வளவு வருமானம் ஏற்பட்டிருக்கு, வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது? அதை சொன்னால் பரவாயில்ல. ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான வாசகங்களை பயன்படுத்துறது அது அரசியல் கட்சிகளுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் சிஏவை சொல்லி 2024 திமுக வெற்றி பெற்றுச்சுல, 2027லையும் 26 சட்டமன்ற தேர்தலையும் சிஏவை சொல்கிறாங்க பாருங்க. இதுதான் கொள்கை. தேர்தல் வருகிற போது நாம் பழைய தேர்தலாக இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. இல்லை, இப்போ போன தேர்தலில் சொன்னாங்க அப்படின்றதுனால இப்போ இந்த தேர்தலுக்கு வேறையா மாற்றிக்கணுமா? இப்போ கொள்கைனா ஒரே மாதிரி தானே சார் இருக்கணும். ஈழத்தமிழர் அழிச்சதை சொல்லுவோமா? சுதந்திர இந்தியாவில் 52லேருந்து இன்னும் வரைக்கும் 2021 வரைக்கும் கடன் வாங்கினது இல்லை, இன்னும் கூட பின்னாடி போகலாம். நாம போகணும்ல. கரண்ட் எலெக்ஷன் என்ன இருக்கு? கரண்ட் எலெக்ஷனுக்கு வரணும்ல சார். அதை தானே நானும் சொன்னேன். அப்ப நான் சொல்லும் போது மட்டும் பழசா போக கூடாதுன்றீங்க, இப்ப நீங்க சொன்னா கரண்ட் எலெக்ஷன் வாங்கன்றீங்க. இதுதான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓகே ஓகே ஓகே. நான் நீங்க நியூஸ் 18 பாக்குற மக்களை அதை சொல்றீங்களோன்னு நினைச்சேன். முதலமைச்சர் உலகம் பூரா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அவங்க எல்லாத்துக்குமே புரியும். சரி, இங்க எதை சொன்னோம், இவ்வளவு செய்தோம், இதனால் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனால் சில சொற்றொடர்களுக்கு பத்திரிகையாளர் தான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்கணும். யாருங்க உறுதி, யார் எதிரி, யார் உறுதி அப்படின்றதெல்லாம் அவங்க தான் கேட்கணும். இல்ல, அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஐஏஎஸ், நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் சொல்றாரு. இல்ல சார், திமுகவுக்கு எதிரி அதிமுக தானே, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது அவர் தானங்க சொல்லணும். அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்கங்க. ஓகே, அவர் தான் சொல்லணும். அப்ப திமுகவுக்கு எதிரி அதிமுக இல்ல. இல்ல இல்ல இல்ல, களத்துல அதிமுக இல்லையா? இப்போ விஜய் சொல்ற மாதிரி அதிமுக களத்துல இல்லையான்னு கேக்குறேன். இப்போ நீங்க திமுகவை கேக்குறீங்களா விஜயை கேக்குறீங்களா? சார், நான் உங்களை கேக்குறேன். என்ன விஜயை கேட்கல, என்ன தானே கேக்குறீங்க சார்? நீங்க எதிரி திமுகவுக்கு எதிரி அதிமுக இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? நான் எதிரி யாரு இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு ஆட்சி செய்தவர்கள் எங்களுக்குன்னு டெல்லி தான் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு ஒரு மாநிலம், டெல்லி ஒரு யூனியன் டெரிட்டரி. அப்புறம் எங்களுக்கு அங்கே தான் அப்படின்னா டெல்லியில் கண்ட்ரோல்லாம், போலீஸ் கண்ட்ரோல்லாம் உள்துறை அமைச்சர்கிட்ட இருக்கு. அப்போ அது மாதிரி தமிழ்நாட்டில் அப்படியா? இல்லையே. அந்த இது வேண்டாம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதை செய்தோம், இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 7.5 அதிமுக செய்தது. ஆனாலும் எங்களுக்கு அதிமுகவுக்கு போட்டி இல்லை. கச்சத்தீவை நாங்கள் தான் கொடுத்தோம். ஆனால் நாங்களே 50 வருஷம் கழிச்சு ஒரு தீர்மானம் போட்டோம். அது மாநில அரசு தீர்மானம் தான் போட முடியும், மத்திய அரசு தான் வெளி விவகாரத்தில் பேச முடியும். ஆனாலும் எங்களுக்கு டெல்லிக்கு தான் போட்டி. சரி, அப்ப இந்த சுத்தி விடுற இது இருக்கு இல்லையா, இது தேர்தல் அப்பையெல்லாம் திமுக எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. மக்கள் வளர்ச்சியை தான் பார்க்குறாங்க, விலைவாசி உயர்வை பார்க்குறாங்க, வரி உயர்வை பார்க்குறாங்க, கடன் உயர்வை பார்க்குறாங்க, என்ன நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்க்குறாங்களே ஒழிய எப்பொழுது பார்த்தாலும் இது இவங்க பலவீனமானவங்க இவங்க அப்படின்னா 2011க்கு முன்னாடி என்ன ஆச்சு? சரி, ஓகே, நம்ம கேட்போம். திரு பிரியன், இப்போ எதிரி உதிரி அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறதுல உங்களுடைய பார்வை என்ன? இப்போ எதிரி அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு, உதிரிகள் அப்படின்னா அவர் மதிப்பிடுறது தாவேகா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா எதிரி அப்படின்றது அதிமுகவை மையப்படுத்தி தான் சொல்கிறார். உதிரின்றது மற்ற கூட்டணி கட்சிகளை தான் அவர் சொல்கிறார். விஜய்க்கோ சீமானுக்கோ எதிரி அந்தஸ்து கூட அவர் கொடுக்க விரும்பலன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்கள பற்றி அவர் ரெஃபரே பண்ணுறது இல்லையே, எந்த மீட்டிங்லேயும் அவர் ரெஃபரே பண்ணுறது இல்லை. அவர் பேசுகிறது பெரும்பாலும் பிஜேபி ஏடிஎம்கே பற்றி தானே பேசுகிறாரு. ஏடிஎம்கேவை பற்றி நிறையா விஷயங்கள் 10 வருஷம் ஆட்சியில் நடந்த விஷயங்கள் பேசுகிறாரு. அப்புறம் அவங்க பாஜகவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. என்றைக்குமே ஒரு முதலமைச்சர் சீமானை பற்றியோ அல்லது விஜயுடைய அரசியலை பற்றியோ ஒரு பேசினதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது. அதனால் அவங்க தான் உதிரின்னு சொல்கிறாருன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக
கூட்டணி கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி கட்சிகளை வந்து அவர் உதிரின்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல. எனக்கு அவரை பொறுத்த மட்டும் இந்த கட்சிகள் தான், ஏன்னா எதிர்க்க 3 அணி தான் இருக்குது, அவருக்கு எதிர்க்க 3 அணி இருக்குது. அப்போது ஒரு அணியை பற்றி அவர் சொல்லும்போது எதிரின்றது அதிமுக தான், தெரிஞ்ச விஷயம். பாஜக அதிமுக கூட்டணி எதிரியாக இருக்குது, மற்றதெல்லாம் உதிரியாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அப்படி உதிரின்னு சொல்றது மூலமா தாவேக்காவும் நாதாக்காவும் களத்துல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்ல வராரா? அது அந்த பாயிண்டில் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன். ஏன்னா களத்தில் வந்து விஜய் எதையும் இம்பேக்ட் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்லாம் வந்து உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்க திமுகவுடைய பார்வையை வந்து அவர் அலட்சியப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க. அவரை வந்து ஒரு எதிரியாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. நீ என்ன வேணால் பேசிட்டு போங்க, ஸ்டாலினை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், முதல்வரை பொறுத்த மட்டும் அவர் விஜய் என்ன வேணால் பேசிட்டு போட்டும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். ஆனால் அவர் அப்படி போகிறது கரெக்டாக தப்பான்னா அவருடைய பார்வையில் கரெக்டாக இருக்கலாம். பட் ஆனால் விஜய்ன்றவர் வந்து ஒரு ஃபோர்ஸாக இங்கே இருக்காருன்றதை வந்து ஒத்துக்கணும். நம்ம அவர் என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குவார், என்ன மாதிரி ஓட்டு எடுப்பார், இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் கூட அவரை வந்து இந்த ஆளுங்கட்சி வந்து அவரை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கலன்னு தான் பாயிண்ட். அதுக்குன்னு அவர் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு ஒரேடியாக வந்து இப்போ சொல்ல முடியாது. அவருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். கண்டிப்பாக அது திமுக ஓட் பேங்க்கில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், அதிமுக ஓட் பேங்க்கில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், நாம் தமிழர் ஓட் பேங்க்கில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அவர் ஆட்சிக்கு வந்துருவாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கூட எனக்கு தெரியாது, வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு அது உறுதியாக சொல்வேன். ஆனால் அவர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஆக்சுவலாக திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, நாம் தமிழருக்கும் இருக்குது. ஏதோ ஒரு பாதிப்பை இந்த கட்சிகளுக்கு அவர் உண்டாக்குவார். அதனால் வந்து திமுக வேணால் அதை கண்டுக்காத போகலாம், இல்லை அதிமுக கூட கண்டுக்காத போகலாம். அதிமுக கொஞ்ச நாள் அதை பற்றி பேசுகிறதில்ல. ஒருவேளை போஸ்ட் எலெக்ஷனில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் போவாங்களா தெரியாது, அவங்க பேசுகிறதில்ல, இவங்களும் அவங்கள பற்றி பேசுகிறதில்ல. பட் ஆனால் பாதிப்பு கண்டிப்பாக உண்டு, அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவர் இப்போ எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து திமுகவை பற்றி சொல்லும்போது என்னென்னா அவங்களோட நிறைவேறாத வாக்குறுதிகள் போன்ற விஷயங்கள், அப்புறம் திமுக கூட்டணியில் நடந்த விஷயங்கள், விஷயங்கள், அந்த விஷயம் தான் ரொம்ப அதிகமாக அவர் பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்புறம் நிறைவேறாத வாக்குறுதிகள், இல்லை அவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் 10,000 ரூபாய் கொடுக்குற விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது அது போன்ற விஷயங்கள். எடப்பாடி சொல்கிற முக்கியமான விஷயம் கடன், மாநிலத்தை வந்து கடனில் தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அது ஒரு பாமர மக்கள் மத்தியில் இந்த கடன்லாம் ஈடுபடும். ஆனால் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கடன் விஷயம்லாம் பேசுகிறது வந்து அது சரியான அணுகுமுறையான்னு தெரியல. ஏன்னா வந்து அது எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அதை பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு மாநிலத்தோட ஜிடிபியில் 28.6% வந்து வாங்கலாம், கடன் வாங்கலாம். இவங்க 26% தான் இருக்காங்க கடன். இதுக்கு மேலே இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மேலே மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் வாங்கியிருக்கு. அதை பற்றிலாம் எந்த கவலையும் யாரும் படுற மாதிரி தெரியல. கடன் வாங்காத எந்த மாநிலமும் இருக்க முடியாது. அதை ஒரு விஷயம் விமர்சனமாக சொல்கிறது வந்து வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு பதிலாக அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் அவங்க சொல்லி தான் இருக்காங்க. அது மாதிரி போதை கலாச்சாரம், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் போதை மருந்தை ஒழிப்பேன், போதை இது கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு பழனிசாமி சொல்கிறார். அவர் போதை கலாச்சாரத்தில் 3 மாதத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது என்றைக்குமே இருக்க தான் செய்யும். அதை குறைக்கிறதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர அதை ஒழிக்கிறதுன்றது இன்றைய உலகத்தில் சாத்தியம் கிடையாது.